வந்து காலைல 7:30க்கு கிளம்புறோம். இது எங்க பிளான். மதுரை மாநாடு நாங்க போனோம். 7 மணிக்கு இந்த இடத்துக்கு சில வேன் வந்துருச்சு. நாங்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள் திருச்செந்தூர்ல எங்களுக்கு இன்னும் போலீஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்றது வேனுக்கான பாஸே தரல. கேட்டா 1008 காரணம் கேட்காங்க. டிரைவர் போட்டோ தாங்க, அதை தாங்க, இதை தாங்க. லாஸ்ட் மினிட்ல வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் தான், உண்மையை சொல்றேன். போலீஸ் கேட்கறதுல நியாயம் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வேற ட்ராக் பண்றாங்க. இந்த இடத்துக்கு நாங்க 1 மணி நேரம் நிக்கிறோங்க. பாருங்க, நான் வேனை காட்டுற மாதிரிங்க. இந்த வேன்லாம் வரிசையா பாருங்க. கிட்டத்தட்ட இத்தனை வேனுக்கு பாஸ் கொடுக்காம இன்னும் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர் வரேன்னு சொல்லி எங்க சொல்றாங்க. இன்னும் வரைக்கும் வர காணோம். நாங்க என்னதான் பண்றதுங்க, உண்மையை சொல்றேன். நாங்க எல்லாருமே டீசெண்டா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். ஓகேவா? எங்கேயாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க மேல ஒரு தப்பு காட்டி நாங்க அதை பண்றோம், அதனால தான் பாஸ் தர மாட்டோங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு நெகட்டிவான இது பண்றாங்க. இவ்வளவு பண்ணி நாங்க பொறுமையா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 7 மணி 11 மணி ஆச்சு. வெயில் உச்சி வெயில நிக்கிறோம். இதுக்கு மேலே நாங்க என்னங்க பண்ணணும்? நான் தெரியாம நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ரோட்ல உட்காரணுமா? ஏங்க இதே ஆளுங்கட்சிக்கு இது மாதிரி பண்ணுவீங்களா? நீங்க சொல்லுங்களேன். இது சத்தியமா இதெல்லாம் ஒரு தவறு. ஒரு புது மாற்றத்துக்காக ஒரு என்ன சொல்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வராரு. நாங்க எல்லாம் ஒரு பின்னாடி சப்போர்ட் ஏதாவது ஒரு அடுத்த லெவல் கொண்டு போய் நினைக்கிறோம். உண்மையில இந்த மீடியாஸும் இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் சிலர் இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. மக்கள் அதை வந்து நான் உங்க மக்கள் நான் சொல்ல புரிய வைக்கிறேன். நான் சாதாரண மக்கள் இந்த புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோவே நாங்க இன்னும் வெயிட் பண்ண நாங்க ரெடி தான். நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ரெடி தான். நல்லது, நன்றி. தாவேகா மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்களை போலீஸ் வேண்டுமென்றே தடுத்து நிறுத்தி காக்க வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தடுத்து நிறுத்தி வெகு நேரம் காக்க வைப்பதாக தாவேகா நிர்வாகி பரபரப்பு வீடியோவை வெளியிட்டுள்ளார். திருச்செந்தூரில் இருந்து மதுரை மாநாட்டிற்கு சென்ற தங்களை தடுத்து நிறுத்தியுள்ளதாக நிர்வாகி புகார் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாகனத்திற்கு பாஸ் உள்ளதாக என கேட்டு அனுமதிக்காமல் உள்ளதாக தாவேகாவினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தாவேகா மாநாட்டிற்கு செல்வோரை போலீஸ்காரர்கள் வேண்டுமென்றே அனுமதி மறுப்பதாக தாவேகாவினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகா மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்களை போலீஸ் வேண்டுமென்றே தடுத்து நிறுத்தி காக்க வைப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. தடுத்து நிறுத்தி வெகு நேரம் காக்க வைப்பதாக தாவேகா நிர்வாகி பரபரப்பு வீடியோவை வெளியிட்டுள்ளார். திருச்செந்தூரில் இருந்து மதுரை மாநாட்டிற்கு சென்ற தங்களை தடுத்து நிறுத்தியுள்ளதாக நிர்வாகி புகார் தெரிவித்து வீடியோவை வெளியிட்டுள்ளார். வாகனத்திற்கு பாஸ் உள்ளதா என கேட்டு அனுமதிக்காமல் உள்ளதாக தாவேகாவினர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்று 3 மணி அளவில் மதுரை பாரபத்தி பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த மாநாட்டிற்கு செல்வதற்காக இன்று காலை 7 மணி முதலே திருச்செந்தூர் உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதியிலிருந்து ஏராளமான வாகனங்களில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று இந்த வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வாகன பாஸ் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பி காத்திருக்க வைப்பதாக தமிழக வெற்றி கழக நிர்வாகி புகார் அளித்துள்ளார். அதுவும் மேலும் அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த வாகன அனுமதியை வழங்கவில்லை எனவும் நிர்வாகிகள் கடும் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர். கவிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.